ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யறதுக்காக நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் நிஃப்டி புட் ஆப்ஷனுக்கும் பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷனுக்கும் ஜாக்பாட் க்ளோஸ் சார்ட் வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. எத்தனை மணிக்கு வாட்ஸ்அப்பில் வந்ததுன்னு டைம் பார்த்துட்டு இருக்கீங்க. 9 மணி 14 நிமிடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் 9 மணி 15 நிமிடம். மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் சார்ட்டில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபீச்சர். பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட்டில் ப்ரைஸ் கிட்ட ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் செல் சைடு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடு வந்துகிட்டு இருக்கு. செல் சைடு எத்தனை பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 88 பாயிண்ட்ஸ். இந்த 88 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். ஆப்ஷன் பண்ணுறவங்க இந்த லோ தாண்டி கீழ் நோக்கி போகும்போது புட் ஆப்ஷன் எடுத்துருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி உடைய கால் ஆப்ஷன். பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸ் கிட்டே ஒரு செல் கேண்டில் பேட்டர்ன் வந்தது. இந்த லோ தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடு வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடு வந்துகிட்டு இருக்கு. செல் சைடு எத்தனை பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். செல் சைடு ரீச் ஆன பாயிண்ட் 53 பாயிண்ட் ஆப்ஷன்ல. இந்த 53 பாயிண்ட்ஸ்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி உடைய புட் ஆப்ஷன். பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸ் கிட்டே ஒரு பை கேண்டில் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் பை சைடு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த லெவல்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடு போயிட்டு இருக்கு. பை சைடு எத்தனை பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 80 பாயிண்ட் ஆப்ஷன்ல ரீச் ஆயிருக்கு. இந்த 80 பாயிண்ட்ஸ்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன். ஸோ இங்கிருந்து இறங்கின மார்க்கெட் பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிட்டு கேண்டில்ஸ் பை சைடு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ பை சைடு எத்தனை பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 121 பாயிண்ட்ஸ். இந்த 121 பாயிண்ட்ஸ்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன். இந்த லைன் கிட்ட பர்ஃபெக்டா ஒரு செல் கேண்டில் செட்டப் வந்திருக்கு. இந்த லோ தாண்டி செல் சைடு போயிட்டு இருக்கு. செல் கேண்டில் வந்திருக்கு. செல் சைடு வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் வந்துட்டு இருக்கு. செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 184 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு ஆப்ஷன்ல. நெக்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன். இந்த லெவல்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்ல அனுப்பப்பட்டது. பர்ஃபெக்டா ரிவர்ஸ் ஆயிட்டு இங்க ஒரு பை கேண்டில் பேட்டர்ன் வந்திருக்கு. இந்த ஹை தாண்டி பை சைடு போயிட்டு இருக்கு கேண்டில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஒரு வாட்டி ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 197 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு ஆப்ஷன்ல. இந்த 197 பாயிண்ட்ஸ்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். நாம் அனைவரும் முயற்சிப்போம், ப்ராஃபிட் செய்வோம். தேங்க்யூ.